சிவம் வரும். நானையோ தவம் செய்தேன்னு சொன்னாரு. தவம் செஞ்சாரு. சிவபெருமான் குருவாக வந்து சிவாய நம என்று உபதேசம் செய்தார். அப்படி செஞ்சதுனால என்னாச்சு அப்படின்னா, யான் எனதுங்கிற செருக்கு போயிடுச்சு. நானையோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் போகும். யான் எனது வரக்கூடாது, ரெண்டுமே வந்துருச்சு. அதனால குருவா வந்து சிவபெருமான் உபதேசம் செஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டும் போய் அடியேற்கு அருள் செய்தார்னு வந்துருச்சு. யான் எனது போயிடுச்சு, எப்படி வந்துருச்சு? அடியேன் அப்படின்னு சொல்ற நிலை வந்துருச்சு. இப்போ நாமளும் ஒரு காலத்தில் என்ன செஞ்சோம்? நான் செய்யாத வேலை கிடையாதுங்க. நான் தினசரி டெய்லி கோயிலுக்கு போவேன்னா பாருங்களேன், டெய்லி நடந்தே வடநலத்துக்கு போகிறேன், நடந்தே வரேன், நானே இவ்வளோ காரியம் பண்ணுறேன்னா பாருங்க அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம்? அடியனுக்கு சுவாமி கூட்டி வச்சிருக்காரு, போயிட்டு வரேங்க, அது ஐயாவோட திருவருள் அப்படின்னு சொல்கிறோம். திருவருள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. யான் இறந்துங்கிற செருக்கு வராமல் பார்த்துக்கிடணும். எதனால நான் செஞ்சேன் அப்படிங்கிறத உணர்வு இல்லாமல் பார்த்து. அதனால தான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்தவனேன்னாரு மாணிக்கவாசகர். இந்த யான் எனதுங்கிற செருக்கு ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கும் அணுவும் இருக்கு. என்னை பத்தி நீ ஊருக்குள்ள கேட்டு பாரு, இங்க பாரு, என்னை பத்தி ஊருக்குள்ள கேட்டு, நான் செஞ்ச வேலையை எடுத்து பாரியா அப்படிங்காங்கல்ல, பூரா ஆணவம் தான், அத்தனையும் ஆணவம். நான் செஞ்சேங்கிற உணர்வு வந்துச்சுனாலே அது ஆணவம் தான். வாங்க, ஒவ்வொரு உயிருக்கு தகுந்தவாறு இருக்கு. அதை நீக்கிறதுக்கு சாமி படாது பாடு வர்றாரு. எப்படியாவது இந்த ஆணவ மலத்தை நீக்கி இந்த உயிர்களுக்கெல்லாம் தன்னுடைய பேரின்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா அந்த உயிர்கள் வாங்குவதற்கு தயாரா இல்லை. பக்கத்துல போகுது, சாமி இன்னும் நான் நிறைய ஏதோ நிறைய சீரியல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. பாராம நான் பல பிறவிலாம் எடுத்துட்டு பதறாம வாரேன் அப்படிங்குது. அப்படி இருந்தா நம்ம கடை தேர முடியுமா? சாமி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு, நாம வாங்குறதுக்கு தயாரா இல்லை. அப்படி சாமி அவருடைய கருணையை நினைந்து சித்தத்தை ஒருக்கி சிவாய நம என்று இருந்தால் மொய்த்த கதி மதில் போல்வார் அவர் பாதிரி பொலியோர் அத்தன் அருள் பெறலாமே. தினசரி சூரியன் உதிக்கலையா? உதிக்கி அது வேலையை கரெக்டாக செய்த தெரியலையா? அது எப்படி கரெக்டாக அது வேலை செய்தோ நாம தினசரி என்ன செய்யணும்? சிவாய நம சிவாய நம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அப்போ சாமி சொல்றாரு. மொய்த்த கதிர் மதில் போல்வார் அவர் பாதிரி புலியோர் அத்தன் அருள் பெறலாமே.